இந்த கல்யாணம் ஆச்சுன்னா புது மாப்பிள்ளைங்களுக்குலாம் ஹரிரா குடுப்பாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஹரிரா குடிச்சிருக்கீங்களா? மிஸ்டர் ஃபார்மர்ஸ்ல இருந்து ரீசெண்டா நாங்க நட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். சோ இதை வச்சு என்னமா டிஷ் பண்ணலாம்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க ஹரிரா செஞ்சு சாப்பிடலான்னு. இந்த ரெசிபி பண்ண கொஞ்சமா முந்திரி, பாதாம், அக்ரோட், பிஸ்தா, கொஞ்சமா பாஸ்மதி ரைஸ், கூடவே நல்லா சுட சுட ஹாட் வாட்டர் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. பாதாம மட்டும் நல்லா தனியா பீல் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்னா மிக்சியில போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. நாங்க இதுக்கு 1 லிட்டர் ஆவின் மில்க் யூஸ் பண்ணோம். நீங்க உங்களுக்கு கவ் மில்க் வேணும்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் நல்லா பாயில் ஆனதும் கொஞ்சமா ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கீயை ஆட் பண்ணிட்டு அரைச்சு வச்ச பேஸ்ட்டை நல்லா அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் உங்க தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு அது கூடவே மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஹைலைட்டே நல்லா நீங்க ஸ்லோ குக்கிங்ல ஒரு 45 மினிட்ஸ் நீங்க குக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். நீங்க இதை சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் சரி, சுட்ட சுட குடிச்சாலும் சரி, டேஸ்ட் செம்மையா இருக்கும். இது ரொம்பவே ஆரோக்கியமான ட்ரிங்க். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.